இந்த கலியுகத்துல நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் பிரபஞ்சத்தோட நல்ல நல்ல வரங்கள் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. முதல் தரமாக உதவி பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர். அப்ப யாரு நீங்க என்ன மாதிரி ஒரு வேலை செய்யறீங்க? நீங்க டாக்டரா, இன்ஜினியரா, வக்கீலா, இல்ல வேற எதுனா மளிகை கடையில ஒர்க் பண்றீங்களா, வேற என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, என்ன துறையில ஒர்க் பண்றீங்க, அந்த துறை சார்ந்த எண்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதுக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த காலத்துல கலியுகத்துல நம்ம நல்லபடியா சிறப்பா வாழ்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க. நம்மளை கெடுக்கிறதுக்கு, டிஸ்டர்ப் பண்றதுக்கு, செய்யற வேலையை தொந்தரவு பண்ணி ஜானேர்னா முளம் சறுக்குதுங்கிற மாதிரி நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி மேல வருவீங்க, உங்களை கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்படிங்கிறது மனுஷங்க மட்டும் இல்ல, உங்க கையிலேயே உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய வரங்களும் உங்களை கீழே இறக்கதான் செய்யுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, எண்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்குறோம். போனை கையில் எடுக்கிறோம், பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி உள்ள போவோம். அப்புறம் ஜிபே அனுப்புறதுக்கு, அதுக்கு ஒரு ஓபன் பண்றதுக்கும், பணம் அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏடிஎம் பின் நம்பர்லயும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம எண்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அது எல்லாமே நமக்கான மந்திரம். அப்ப அவங்க ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணக்கூடிய எண்களை கரெக்டா பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனக்குள்ள பவர் உருவாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தன்னை சுத்தி அந்த பவர் இருந்துட்டே இருக்கும். அந்த சர்க்கிள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கட்டுக்குள்ள வைக்க முடியும். இன்னொன்னு, நமக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறுவாங்க. இன்னொன்னு, நல்ல ஒரு மனிதர்கள் மட்டும்தான் நம்ம பக்கத்துல நெருங்கவும் முடியும். உங்க ஜாதகத்துல யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள நீங்க முக்கியத்துவமா வச்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதே உங்களுக்கு யார் நல்லது பண்ண மாட்டாங்களோ அவங்களோட எண்களை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில படாத பாடு பட்டுட்டு தான் இருப்பீங்க, பட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். 62 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழையாகக்கூடிய நம்பர். நீங்க வேணா பாருங்க, நான் சொல்ற நம்பரை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது 2 வீலர்ல 62 இருந்தாலும் சரி, மொபைல் நம்பர்ல 62 இருந்தாலும் சரி, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்கள கஷ்டப்படதான் செய்யும். இப்ப பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இந்த 90 நாள் எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் நம்ம கையில இருக்கும்போது அதுக்கு உண்டான வேலையை அதை செய்யதான் செய்யும். நமது மனிதநாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். அதாவதுங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய எண்கள் நம்மளை எந்த அளவுக்கு நல்லபடியா வச்சுக்குது, எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இங்க உதாரணத்தோட நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, நம்ம கையில ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரத்தையே சொல்லலாம். இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லைங்களா, பஞ்சபூதத்தை வசியப்படுத்தக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பெறக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு முக்கியமான மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் தான். இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் தான் சூரியன் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஓம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த ஓம் கொண்டான பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து யார சொல்லலாம், ரஜினிகாந்த் சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அங்க கையை இப்படி சின்முத்திரையை வச்சுட்டு தான் உட்கார்ந்து இருப்பாரு. மனசுக்குள்ள ஓம்ங்கிறது சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனக்குள்ள பவர் உருவாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தன்னை சுத்தி அந்த பவர் இருந்துட்டே இருக்கும். அந்த சர்க்கிள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கட்டுக்குள்ள வைக்க முடியும். இன்னொன்னு, நமக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறுவாங்க. இன்னொன்னு, நல்ல ஒரு மனிதர்கள் மட்டும்தான் நம்ம பக்கத்துல நெருங்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் தான் அந்த ஓம்க்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரம் தான் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா சித்தர்கள் எல்லாமே. நீங்க என்ன மந்திரத்தை எடுத்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஓம்ங்கிறது தான் பிள்ளையார் சொல்லி மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும்னு வச்சுங்களேன். இந்த மந்திரம் இல்லாம எதுவுமே வேலை செய்யாது. அது மாதிரி இந்த கலியுகத்துல நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் பிரபஞ்சத்தோட நல்ல நல்ல வரங்களை வாங்கிறதுக்கு,
நல்ல நல்ல வரங்கள் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, முதல் தரமாக உதவி பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர். சரிங்களா? இந்த மொபைல் நம்பர்ல இந்த மாதிரி எண்கள், நெகட்டிவான எண்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது சார்ந்த தொந்தரவு இருக்கதான் செய்யும். ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க ஜாதகத்துல யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள நீங்க முக்கியத்துவமா வச்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதே உங்களுக்கு யார் நல்லது பண்ண மாட்டாங்களோ அவங்களோட எண்களை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில படாத பாடு பட்டுட்டு தான் இருப்பீங்க, பட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டுல இப்ப எண்கள் சம்பந்தப்பட்ட அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, எண்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்குறோம். போனை கையில் எடுக்கிறோம், பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி உள்ள போவோம். அப்புறம் ஜிபே அனுப்புறதுக்கு, அதுக்கு ஒரு ஓபன் பண்றதுக்கும், பணம் அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏடிஎம் பின் நம்பர்லையும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம எண்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அது எல்லாமே நமக்கான மந்திரம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு வீடியோ பேசியிருப்போம். அதுல இதை விட இன்னும் வேற மாதிரி நிறைய டெக்னிக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்போம். அதோட லிங்க்குமே இதுல நான் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த வீடியோவை நேரம் கிடைக்கும் போது பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த காலத்துல கலியுகத்துல நம்ம நல்லபடியா சிறப்பா வாழ்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க. நம்மளை கெடுக்கிறதுக்கு, டிஸ்டர்ப் பண்றதுக்கு, செய்யற வேலையை தொந்தரவு பண்ணி ஜானேர்னு முளம் சறுக்குதுங்கிற மாதிரி நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி மேல வருவீங்க, உங்களை கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்படிங்கிறது மனுஷங்க மட்டும் இல்ல, உங்க கையிலேயே உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய வரங்களும் உங்களை கீழே இறக்கதான் செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது எப்படிப்பட்ட எண்கள் உங்க கையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். சரிங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இன்னொரு கிளைண்ட் ஒருத்தவங்களை சொல்லலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியன். சரிங்களா? லேடிஸ் தான். அவங்க பயன்படுத்தின மொபைல் நம்பர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 62 அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்துச்சு. 62 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழையாகக்கூடிய நம்பர். நீங்க வேணா பாருங்க, நான் சொல்ற நம்பரை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது டூ வீலர்ல 62 இருந்தாலும் சரி, மொபைல் நம்பர்ல 62 இருந்தாலும் சரி, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்கள வந்து கஷ்டப்படத்தான் செய்யும். பணம் காசு அப்படிங்கறத எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே குறைச்சிட்டே தான் இருக்கதான் செய்யும். பாருங்க, அந்த லேடி வந்து கிட்டத்தட்ட மாசம் வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்களாம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான டேலண்டான பர்சனா இருப்பாங்க பாருங்க. மாசம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்களாம். ஆனா 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாங்கனாலும் வீட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்றது, 50,000 ரூபாய் செலவு பண்றது அப்படிங்கிறதுலயே பெரிய ரிஸ்க் ஆற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ சார், நான் இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் என்னால வந்து ஒரு கரெக்டான ஒரு மிச்சப்படுத்த முடிய மாட்டேங்குது, ஏன் வீட்டுக்கு என்னால நிம்மதியா என்னால செலவு பண்ண முடியல, வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன், ஆனா என்னால எதுவுமே மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் வாங்கி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 62ங்கிறது இருந்தது. இது வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சுங்கன்னு கேட்டேன். இது வந்து ஒரு ஆஃபர்ல வந்துச்சுங்க சார், இந்த நம்பர் வாங்கினேன், நான் ஏற்கனவே வச்சிருக்கிற நம்பர் ஒரு மாதிரியே இருக்குது இது கிட்டத்தட்ட, அதனால வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல 62 இல்ல, இதுல 62 இருக்கு. இது பாருங்க, ஒரு 3 மாசம் ஆச்சு அவங்க கையில கிடைச்சு. அந்த 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இந்த 90 நாள் எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் நம்ம கையில இருக்கும்போது அதுக்கு உண்டான வேலையை அதை செய்யதான் செய்யும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்து, அவங்க ஜாதகத்துல அந்த 6 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது 6னா சுக்கிரன், அந்த சுக்கிரங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கெட்டவன். அப்ப அந்த கெட்டவனா இருக்கிறதுனால அது ஏற்கனவே அந்த 62ங்கிறது கெட்ட நம்பர் தான், அது பரிகாரம் செய்யாத சுக்கிரன்னு வச்சுக்கோங்களேன். அதை பயன்படுத்தும் போது வரக்கூடிய சோதனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குதுங்க. அதனால இது வேண்டாம்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்க மாத்தினாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குங்க. டிரைவர் ஒருத்தர், அதாவது கார் ஆக்டிங் போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிரைவர் ஒருத்தர், அவர் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல ரொம்ப தொந்தரவு இருந்தது. கார் ஆக்டிங் எல்லாம் யாராவது போயிட்டு இருக்கீங்க, கார் டிரைவிங்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா 73 அப்படிங்கிறது உள்ள வரணும். அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொந்தமா கார் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா 22 அப்படிங்கிறது வரணும். இது ரெண்டெல்லாம் பயன்படுத்துற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப யாரு நீங்க என்ன மாதிரி ஒரு வேலை செய்யறீங்க,
நீங்க டாக்டரா, இன்ஜினியரா, வக்கீலா, இல்ல வேற எதுனா மளிகை கடையில ஒர்க் பண்றீங்களா, வேற என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, என்ன துறையில ஒர்க் பண்றீங்க, அந்த துறை சார்ந்த எண்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதுக்குண்டான வெற்றி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த கலியுகத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரம் நம்ம யாரு அப்படிங்கிறத ஊருக்கே காட்டவும் முடியும். இன்னொன்னு, நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை தரம் வாழ போறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்ப அவங்க ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணக்கூடிய எண்களை கரெக்டா பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை நீங்க இப்பதான் பாக்குறீங்க, இந்த தகவலை நீங்க இப்பதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? கண்டிப்பா இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தும். உங்களோட ஜாதகத்துல நல்லது பண்ணக்கூடிய எண்கள், அதாவது நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள், அவங்கள நீங்க சரியா தெரிஞ்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே லைஃப்ல நல்லபடியா இருக்கலாம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.